இன்றைக்கி நம்ம இம்போர்ட்டட் டேங்க் வச்சுருந்த தொட்டியை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா எந்த அளவு வந்து அழுக்கு இருக்குதுன்னு தெரியும். தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு. இது நம்ம வந்து ஆஃப் கோல்டு வச்சுருந்த டேங்க்கு. அதுபோக பக்கத்தில் வந்து ஒயிட் இருக்குது பார்த்திங்களா, அதோட டேங்க் இந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோ கிளியராக தெரியுதான்னு தெரியல. அதுபோக நம்ம ஆஃப் கோல்டோட குட்டிகள் வந்து பக்கத்து டேங்க்கில் இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே ட்ரை ஆகிருச்சு. அந்த குட்டிகள் பாருங்கள் எந்த அளவு வந்து இருக்குன்ட்டு. தொட்டிகள்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த வாளியில் வந்து தண்ணியை பிடிக்கிறது, அந்த கப்பில் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுட்டு நம்ம அந்த டேங்க் இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து எப்பயும் தண்ணி முன்னாடி ஃபில் பண்ணி வச்சுருவோம். இதில் வந்து பிடிச்சிரும். இன்னொரு வெரைட்டிஸ் வந்து குட்டி வந்து போட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து இங்கே நம்ம ஃபார்மில் வந்து இடம் இல்லாமல் இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன பேஸில் வந்து இடம் இருக்குது. அது என்ன குட்டி போட்டிருக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன். என்ன இருக்குன்னா, அந்த கொய் வெரைட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த ரிப்பன் டைப்பில் வந்து அந்த ஒரு ரெட் கலரில் இருக்கும், அது வந்து குட்டி போட்டிருந்துருக்கு. ஆல்ரெடி குட்டி போட்டு ஒரு 3 ஃப்ரைஸ் வந்து காப்பாற்றி வச்சுருந்தேன். அதுவும் ரீசெண்ட் டேஸில் இறந்து போச்சு. இப்போ வந்து ஒரு 7 குட்டிக்கிட்ட வந்து போட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த பேசில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சரி. ஓகே, நம்ம இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து பிடிச்சி நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து விட போகிறோம். எல்லாமே வந்து தனித்தனி வந்து ஒரு கப்பு வந்து வச்சுருந்துருக்கோம். எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து இதை வந்து மொத்தமாகவே வந்து அப்படியே பிடிச்சிட்டோம். அந்த ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த பேசின் எல்லாத்தையும் வந்து கழுவிடுவோம். ரொம்பவே வந்து மண்ணாக இருந்துச்சு. ஏன்னா தூசி வந்து அவுட்டோரில் தான் நம்ம வச்சுருக்கோம். தூசி போட்டிருக்கனால சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நத்தையோட அந்த எக்கும் அந்த மண் வந்து நிறையாவே இருந்துச்சு. கடைகளெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்ரு வந்து ஃபில் பண்ண போகிறோம். வாட்ரு வந்து நம்ம அந்த டேங்க்கில் தான் எப்போயும் பிடிச்சி வச்ச மாதிரி சொன்ன மாதிரி எடுத்து ஊற்றுவோம். பிடிச்சி வச்சு எல்லா பேசினும் வந்து ஒரு இடத்துல செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மொத்தம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டேங்க் வந்து செட் பண்ணுறக்காண்டி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. க்ளீன் மட்டும் தான் பண்ணோம். இன்னும் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து விடலை. ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணி விடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும் போல். இதை பார்த்தா தெரியும் தான் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, நம்ம கொய் ஃபிஷ்ஷு, அதோட குட்டிகள் இருக்குது. அது போக வந்து நம்ம ஆஃப் கோல்டு இருக்குது. ஆஃப் கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 பேர் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒரு பேர் வந்து குட்டி போட்டு அது வந்து கொஞ்சம் பெரிய இருக்குது. அதோட செகண்ட் பேட்ச் குட்டி வந்து இன்னொரு அந்த சின்ன கப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் இருக்குது. அது போக வந்து ஒயிட் இருக்கும், அல்பினோ ஃபுல் ஒயிட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் ஃபிஷ்ஷில் வந்து மேல் வந்து இறந்துருச்சு. நான் அதோட குட்டி வந்து வளர்ந்து அதுவே மேல் வந்து நான் வந்து அழகாக வளர்ந்துருக்கு. அதை வந்து காட்டுறேன். அது எல்லாம் வந்து செட் பண்ணி நான் தண்ணி வந்து அங்கே வச்சாச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து விட போகிறோம். இதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இவனுக்கு வந்து இந்த டேங்க் தான் செட் பண்ணோம். இந்த கொய் வெரைட்டி வந்து குட்டி போட்டுருந்துன்னு சொன்னோம்ல, அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து உள்ளே வச்சுருவோம். கப்புன்றனால சீக்கிரம் வந்து டெம்பரேச்சர் வந்து செட் ஆகாது. கவர்னால் வந்து 5 மினிட்ஸ் கூட போதும். இதெல்லாம் ஒரு 1/2 hour கூட ஆடுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து அந்த இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு. அதனால் இந்த மெத்தடை வந்து எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப் கோல்டை வந்து கொண்டு போய் வந்து அதோட டேங்க்கில் வந்து செட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் ஈஸியாக செட் ஆகாது. கப்பு இது யாருக்குமே கனமான கப்பாரு, இது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். அதனால் வாட்டர் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அல்பினோ வெரைட்டி சொன்னேன்ல ஃபுல் ஒயிட்டில், அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம இது வந்து செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று காட்டிடுறேன். அதோடய பேரண்ட் இறந்துருச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 2மே வந்து இறந்துருச்சு. இந்த கணக்கு பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க குவாலிட்டி வைஸ். இங்கே பாருங்கள் டெய்லியில் எப்படி இருக்கும் பாருங்கள். இறந்ததுக்கப்புறமும் எனக்கு மனசு வரல அதை தூக்கி போட. அதனால் இதோட நினைவாக வந்து அப்படியே வந்து நான் வச்சுக்கிட்டேன். இங்கேனே வந்து அது எலும்பு கூடு மாதிரி ஆகி நம்ம மியூசியமில் வைப்போம்ல, அந்த பொருள் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அதோட வளர்ந்த குட்டி பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள், மெயில். அது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது, மித்த எல்லாமே ஃபீமேல். அது போக வந்து 3 ஃப்ரைஸ் வந்து இருந்துச்சு. அதை வந்து டேங்க் இடம் இல்லாதனால நான் அதிலே வந்து வச்சுருந்தேன். இந்த 3 ஓடுது பாருங்கள். நான் வந்து இது ஒரு பேர் தான் வாங்கியிருந்தேன். ஒரு பேர் வாங்கினதுல எனக்கு வந்து 2 ஃபீமேல் கிடச்சிருக்கு. அதுபோக ஒரு மேல் ஃபிஷ்ஷும் கிடச்சிருக்கு. அந்த பேரண்ட் ஃபிஷ் இறந்தது இதாங்க. சரி, ஓகே, இதை வந்து நம்ம இப்போ வந்து செட் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம அந்த ஆஃப் கோல்டோட குட்டிகளை வந்து விட போகிறோம். அது பாருங்களேன் எப்படி பாருங்கள், ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குது. அந்த தோல் உறிஞ்சா எப்படி இருக்கும் பாருங்கள், உரிச்ச கோழி எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அந்த ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். இவனை போய் திருப்பி அந்த டேங்க் இருக்குது அவனுக்கு தனியாக, அதில் போய் செட் பண்ணிடலாம். அதாவது இந்த கப்பு தாங்க கரெக்டாக இருக்குது. அது கரெக்டாக அந்த மாட்டிட்டு தண்ணி வந்து உள்ளே சிந்தாமல் வைக்கிறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது. நீங்களும் ஃபிஷ் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி கப்பு கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். திடீர்னு தண்ணி வந்து அப்படியே சாஞ்சாலும் டெம்பரேச்சர் செட் ஆகாமல், இதனால் ஃபிஷ்ஷுக்கு ஆபத்தும் கூட. இந்தமாதிரி கப்பு வச்சுருந்தீங்கன்னா ஓரத்தில் வந்து இப்படி மாட்டிட்டு இப்படி வச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட அந்த கொய் வெரைட்டியோட குட்டீஸ் வந்து விட்டுக்கலாம்.
டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இது வந்து குட்டின்றனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் விடணும். பார்த்தீங்களா லைட்டாக வெள்ளை கலரில் தெரியுது பார்த்தீங்களா. இதுவும் அல்பினோ ஃபுல் ரெட்டு. இந்த கொய் வெரைட்டி ஃபுல்லாகவே அது குட்டி வந்து இந்த கலரில் தான் இருக்கும். அழகாக ஓடுறாங்க பாருங்கள். இன்னொன்னா வெளியே வராங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இந்த ஓடுறாங்க பாருங்க. ஒருத்தன் ஓடுறானா ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனலாக நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் விட்டாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. இப்போ தான் தண்ணி நம்ம கிளியராக வந்து இருக்குது. ஆக்சிஜன் பற்றலான்னு நினைக்கிறேன். அதான் மேலே வட்டம் அடிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு செட் ஆகிடுச்சுன்னா எல்லாம் வந்து உள்ளே போயிடுவாங்க. இது நம்ம தயார் பண்ணது. இது 80 கூட போகாதுன்னு ஒருத்தர் சொன்னார். இந்த குவாலிட்டி பார்த்துக்கோங்க நீங்களே சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளோ குவாலிட்டி செம்மையாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்மகிட்ட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதை 80 கூட போகாதுன்னு ஒரு நண்பர் சொன்னார். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃப் கோல்டு. இந்த ஆஃப் கோல்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்மகிட்ட வந்து ப்ரைஸ் தான். 2 பேர் இருந்துச்சு. ஒரு மெயில் மட்டும் வந்து இறந்துருச்சு. ஃபீமேல் அந்த 2 ஜம்போ சைஸில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம 2 மெயிலு அப்புறம் ஒரு 3-4 ஃபீமேல் வந்து வந்திருக்கு. அதுபோக வந்து தனியாக வந்து அதோடைய செகண்ட் பேட்ச் ப்ரைஸும் இருக்காங்க உள்ள. வாங்க இது அப்படியே வந்து பொறுமையாக வந்து உள்ளே விட்டுருலாம். இந்த மீனை அந்த அழகாக அந்த இன்னொரு டேங்கில் புதுசாக க்ளீனில் உடம் பண்ணும்போது அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்க. வாங்க ஹிஸ்ட்ரி வீலோட ப்ரைஸை வந்து விட்டுற வேண்டியதான். பயப்படாங்க உள்ளே போகிறது. பார்க்க அழகாக இருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம ஃபிஷ்ஷிங் சேனலில் வந்து நிறையவே வந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. மறக்காம நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள்.